அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையின் தென்கிழக்கே நிலவிய சுழற்சியானது தாழ்வு பகுதியாகி அதே இடத்தில் நீடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மழையினை எதிர்பார்க்க முடியும் என்று வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக மட்டக்களப்பின் சில வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை காணப்படுகின்றது. இதே நேரம் தொடர்ந்து பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக குறித்த கடல் பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதுடன் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் இதனால் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எதிர்வருகின்ற முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் மீனவ மற்றும் கடற்படை சமூகம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் நாமண்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 26 வயதான தாய் நேற்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார். அறையில் உள்ள எரிபொருள் பம்பியில் தீப்பிடித்ததில் அங்கிருந்த தந்தை, தாய் மற்றும் மகள் ஆகியோர் பலத்த காயங்களுக்குள்ளாகினர். இந்நிலையில் காயமடைந்த மூவரும் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் தாயின் நிலை கவலைக்கிடமாக இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று காலை தாய் உயிரிழந்ததுடன் கணவர் மற்றும் மகள் இருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புனித ரமலான் மாத தலைப்புரையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு நேற்று மாலை மச்ரீப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இம்மாநாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள உறுப்பினர்கள், கொழும்பு மேமன் சங்க உறுப்பினர்கள், வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நாட்டின் பல பிரதேசங்களிலும் ரமலான் மாத தலைப்புரை தென்பட்டதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. எனவே வியாழக்கிழமை புனித நோன்பு ஆரம்பமாகும் என்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. காம்பாந்தோட்டை மாத்தறை பிரதான வீதியில் பல்லேமல பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்றை மோதி விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 1 மணியளவில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பயணிகள் பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து கடைச்சுவரில் ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு சென்றதில் சுமார் 25 பேர் காயமடைந்து ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற போது காலி மற்றும் தேகியத்தகண்டிக்கு இடையே பயணித்த பேருந்தில் சுமார் 57 பயணிகள் இருந்ததாக ஹம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். தேகியத்தகண்டிக டிப்போவைச் சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து தேகியத்தகண்டிகவிலிருந்து காலி நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்தை முன்னால் முந்திச் செல்ல முயன்ற போது குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் விசநாய் கடிக்கு அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் இதுவரையில் 14 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே விலங்குகள் கடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை பெறுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடமாகாண பகுதிகளில் அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கைகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தரமான சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ். விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தரமான போக்குவரத்து சேவை ஒன்றை முன்னெடுக்க GPS மற்றும் CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கந்தளாய் மாநில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்சலகுடல பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 நண்பர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அருகில் இருந்த சிமெண்ட் கட்டிடம் ஒன்றில் மோதியதுடன் அங்கிருந்த மரத்திலும் பலமாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வாகன இறக்குமதி வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு வரி தொகையானது வாகனத்தின் அடிப்படை பெறுமதியுடன் சேர்க்கப்படுவதால்
அதன் மேல் மேலதிகமாக 18% வட் வரி விதிக்கப்படும் சூழல் உருவாக்கும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி தொடர்பில் நிதி மற்றும் திட்டமிடுதல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த அண்மையில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்த போதே அந்த சங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியை தகாத வார்த்தைகளால் திட்டி அதை வீடியோவாக பதிவேற்றிய கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்த ஐவர் கட்டான போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலுக்கருகிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதியை பகிரங்கமாக திட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமையினால் அச்சந்தர்ப்பத்தில் குறித்த வீதி நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் ஏனைய 2 அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கதிர்காமம் புனித யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆசன பெட்டிகள் இல்லாமையினால் அதிவேக வீதிகள் நுழைய போலீசார் அனுமதி வழங்காத காரணத்தினால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அந்த பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை கூறி பேருந்தில் வந்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டிக்கொள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசை நோக்கி குறிப்பாக மாலைத்தீவுகள் அல்லது குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். அத்துடன் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி மீண்டும் ஒரு தாளமுகம் இலங்கைக்கு கிழக்காக உருவாக்கும் வாய்ப்புள்ளது என்றும் இது இலங்கையின் கிழக்கு கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வருகின்ற 21 மற்றும் 22ஆம் தேதி வடமாகாணத்தை ஆழ்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதில் மேலும் இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில மாகாணங்களுக்கு கிடைத்து வருகின்ற மழை எதிர்வருகின்ற 24 வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கிடைத்து வருகின்ற கனமழை 23 வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில மாகாணங்களுக்கு கிடைத்து வருகின்ற மழை எதிர்வருகின்ற 24 வரையில் தொடரும் வாய்ப்பு உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கிடைத்து வருகின்ற கனமழை 23 வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பாண்டிருப்பு பெரிய நீலாவணை பகுதியில் அண்மைக்காலமாக திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இரவு பகல் வேளைகளில் இத்திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெறுவதுடன் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் எதிர்வருகின்ற நோன்பு காலமாகியால் சந்தேகத்திற்கிடமான முறையில் நபர்கள் நடமாட்டம் மற்றும் வீடுகளில் சுய பாதுகாப்பு ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஊழல்மிக்க அரசியல் கலாச்சாரம் காரணமாகவே மக்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பையும் வெறுக்கின்றார்கள் என்றும் அந்த நிலையை மாற்றி சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கவே நாடாளுமன்ற ஓய்வூதிய ரத்து சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் தீர்மானம் வெறும் பிரபல்யத்திற்காகவோ அல்லது வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவோ எடுக்கப்பட்ட ஒன்றல்ல, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைக்கவும் அவர்களின் ஆணைக்கு மதிப்பளித்துமே குறித்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். போசாக்கு குறைபாடு உள்ள பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படுகின்ற திரிபோசா விநியோகம் சுமார் 4 மாதங்களாக செயலிழந்திருந்த நிலையில் வலையமைப்பு மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளதாக இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி ஜனவரி மாதம் மேல் மாகாணத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சுண்டாகம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 14ஆம் தேதியன்று பலாலி வீதியில் மேற்படி குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பிரிதொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த அவர் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.